ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் மார்கழி ஃபெஸ்ட் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியோடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இன்னைக்கு கண்ணன் எனும் கோவிந்தன் அப்படின்ற தீமில் நீங்கள் எல்லாரும் என்ன பார்க்க போகிறீள் கேட்க போகிறீள் அப்படின்னாக்க, இன்னையோடைய நிகழ்ச்சியோடைய தொடக்கத்தில் என்ன கேட்க போகிறீங்கன்னா, சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்ரீ தசாவதார சோஸ்திரத்தில் அதை கண்ணன் அவதாரத்துடைய ஸ்லோகம் சொல்லிட்டு அதுக்கான விளக்கம் கொடுக்க போகிறார் வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள். இன்னைக்கு முதல்ல நம்ம தசாவதார சோஸ்திரத்தில் வர அந்த கண்ணன் அவதாரத்துடைய ஸ்லோகத்தையும் அதுக்கான விளக்கத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்த்திக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. ஈரண்ணத்தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பயமுய்யுள் ஓரொன்று தானோ அமையாதோ பாரணியில் வாழ்வாருக்கு வானேர போமளவும் வாழ்வே. கிருஷ்ணாவதாரம். மாதாயைவ நமப்பதம் தவதுன சித்திர சரித்திர கிரமைஹி பூயோபிர்புவனான்யமோனி குகனா கோபாய கோபாயதே காளிந்தீரசிகாய காளிய பணி பாரஸ்பட்டாவாட்டிகா ரங்கோர்சங்க விஜங்க சங்கர மதுரா பையாய சையாயதே. கிருஷ்ணாவதாரம் யாருமே விரும்பாத அவதாரம் இல்லை. இது முக்கிய அவதாரமும் கூட. அவரை கிருஷ்ணருக்கு பிடிக்காதவா யாருமே அந்த உலகத்துலன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அவதாரம் அவர். அது மட்டும் இல்லை, உலகத்துக்கு அவர் அவதாரித்து சரணாகதிக்காக கீதாச்சாரியன அவதாரமும் பண்ணினார். பெருமாள் கீதையா இருந்த அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். நமக்கு மட்டும் இல்லை, உலகம் உய்வடையும்படி கீதையை உபதேசித்தார். எல்லாருக்கும் நமக்கு சரணாகதி ஸ்லோகத்தையும் கொடுத்தார் அவர். அப்பேற்பட்ட பெருமாள் என்ன பண்றாருன்னா, அவர் பண்ணாத லீலைகளே இல்லைன்றார் சுவாமி தேசிகன். சின்ன வயசுல இருந்து, அதாவது 3 லீலைகளை பண்றார். பால லீலை, விடல பருவத்தில் ஒரு லீலை பண்றார், இளைஞனான பிறகு லீலை பண்றார். அவரை பல லீலைகள் அகணித அகநாசாமத்திய லீலைகள். எப்படின்னா, சின்ன குழந்தையா இருந்தபோது பூச்சனையுடைய முலையை துவைத்தது. இப்படிப்பட்ட கனமான சகடத்தை எட்டி உதைக்கிறார், சகடாசுரனை உதைக்கிறார். ஆந்தி, மனுஷாலே கட்டுப்பிடிக்க முடியாத ஒரு ஆந்திங்கிற திரிவர்த்தனோட கழுத்தை இழுக்கிறார் பிடிச்சு. அதே சமயம் என்ன தெரியுமா பண்றார், கோவர்தனகிரியை தூக்கிறார். தன் கையால தூக்கி குன்றவேந்தி குளிர்மையை காத்தவன் என்று ஞானம் வளர்ந்த பிரான் பரன் சென்று திருவேங்கட மாமலை ஒன்றுமே போய் நம்பினை ஓயுமே. கோவர்தனகிரியை தன்னுடைய துண்டு விரையால தூக்கி மழையிலேருந்து காப்பாற்றுறான். அத்தனை பேரையும் ஏன் கனமான வில்ல உடைக்கிறான். கம்சனுடைய அரண்மனையில படி கம்சனை தன் உச்சியினால சங்காரம் பண்றான். ஏன் சாணுரன்றவன் என்ன தெரியுமா பண்றான், அடிச்சடிச்சு ஒரே அடி தூக்கி டனார்னு கீழ போடுறான். காரி இறைச்சலோட கொலையாப்பின தன்னுடைய கொம்புனால கொம்பு முசித்தவன் கொம்புனால சங்காரம் பண்றான் தன்னுடைய தந்தத்தினால. அப்பேற்பட்ட பெருமாளானவன் கிருஷ்ணன். அவனுடைய லீலைகள் எப்படின்னா, இந்த குறிப்பா காளிங்கன் அர்த்தன லீலையை சொல்றார் தேசிகன். காளிங்கன் அந்த யமுனா நதியை நச்சு பொழுகை ஆக்கி வச்சிருக்கான். குடிக்கிறவாளுக்கெல்லாம் பிரச்சனை, குடிச்ச கண்டாமினேட் ஆக்கி வச்சு குடிக்கிறவாள்லாம் பிருந்தாவனத்தில் இருக்கிற அந்த யமுனா நதியை போட்டு கண்டாமினேட் பண்ணி குடிக்கிறவாளோட மாடலா செத்து போயிடுறது, இடையர்களோட மாடலா செத்து போயிடுறது, கோபர்களோட மாடெல்லாம் குடிக்கிறவாளும் செத்து, குடிக்கிறவாளுக்கும் பிரச்சனை வருது. கண்டாமினேட் பண்ணி வச்சிருக்க விஷத்தினால. அங்க பக்கத்துல இருக்கிற தன் மூச்சு காத்துனால இருந்த கடம்ப மரத்தையுமே அது கருகி போகும்படி பண்ணி வச்சிருக்கு இந்த காளியன். அப்படிப்பட்ட பெருமாள் என்ன பண்றாருன்னா, அந்த பூத்து குளிர்ந்த கடம்ப மரத்து மேல ஏறி டார்னு குதிக்கிறான் காளியன் மேல. காளியனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவனை காளியன் மேல என்ன பண்றான்னா, ஏறி நர்த்தனம் ஆடுறான். காளிங்க நர்த்தனம். அவன் 3 நர்த்தனத்தை பண்ண. ஒண்ணு வெண்ணைக்கு நர்த்தனம் ஆடினான். கோபஸ்திரீகள்லாம் உனக்கு வேண்டாம் வேண்டாம், நீ எங்களுக்கு நர்த்தனம் ஆடி காட்டுன்னு வாடான். அவன் என்ன பண்றான், இட்ட வழக்கா இருக்கிறான் பெருமாள். இட்ட வழக்க அடுத்த நிமிஷம் ஆடுறான். அவ்வளவு அழகா நர்த்தனம் ஆடுவான். வெண்ணைக்கு ஆடும் பிள்ளைனே பேர் அவனுக்கு. ஒரு நர்த்தனம். அடுத்தது கொடக்கூத்து ஆடுவான்றா தன்னோட பிடல பால பருவத்தில். கொடக்கூத்து, கொடங்களை வச்சு கூத்தாடுவான். கொடமாடு கூத்தான் அவன். 3வது காளிங்கன் மேல ஏறி அந்த காளிங்கனானதான் தன்னோட உயரத்தை எடுத்து பார்க்கறது. இவனோ அதனுடைய இது சுற்றி இருக்க தன்னுடைய வால் பகுதியினால அவனை உரிக்க பார்க்கறது, நொறுக்க பார்க்கறது. அதெல்லாம் முடியல. ஏறி அவன் அடுத்த நிமிஷம் உயர்ந்துட்டே போறான். ஏறி அதோட தலைக்கு மேல ஏறி நர்த்தனம் ஆடுறான் பயங்கரமா, ஸ்வரரசமா. எப்படின்னா இந்த இடத்த சுவாமி எப்படி விவரிக்கிறார்னா, இந்த மேடையானதுன்றது எப்படின்னா, அவனோட தலைன்றது காளிங்கனுடைய தலை மேல ஏறி ஆடுறான். ஒரு தலை மேல அடுத்த தலை மேல ஏறி குதிப்பான் அவன் அடுத்த நிமிஷமா. எப்படின்னா, கண்ணாடி மேல ஏறி கண்ணாடி அந்த ஒரு நாடக மேடை. அது காளிங்கனுடைய இது நாடக மேடை மேல அவன் அப்படியே கண்ணாடி மாதிரி பட்டாவாட்டிக்கா
கண்ணாடி மேல ஏறி ஆடுற மாதிரி அப்படியே வந்து ஏறி ஆடுறான் அவன் மேல பெருமாள். காளிங்க நடந்தான் ஆடுறான் அவன். ஆடி அது மட்டும் இல்லாதவன் காளி அப்பனின்னா காளிந்திங்கிற அஷ்ட மகிழ்ச்சி உண்டு கிருஷ்ணருக்கு. அஷ்டபாரியாள்னு பேரு. அதுல என்ன பண்றான்னா காளிந்திங்கிறவ யாருன்னா யமுனா தேவிக்கு இன்னொரு பேர் காளிந்தி பேர். அவ யாருன்னா யமனோட தங்க. அவளையும் மணந்தவன் யமுனா வேக சம்ஹாரினன்னு பேர். அவளுடைய வேகத்தை சம்ஹாரம் பண்ணவன். அப்பேற்பட்ட கீதாச்சாரிய, அது மட்டும் இல்ல உலகத்துக்கே கரம ஸ்லோகத்தை சொன்ன கீதாச்சாரியான அவனை நமஸ்காரம் பண்றார், அஞ்சலி நமஸ்காரம் பண்றார் கிருஷ்ணன். கவிதார்த்தி கசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா வாஜித்யமசுரோபங்க பஞ்சானன பராக்கிரமகா ஸ்ரீமான் வெங்கடநாதாய சிரம் விஜயதாம்புவி ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. கண்ணனோட லீலைகள் எல்லாத்தையும் அந்த 4 வரிகளில் காண்பிச்சு கொடுக்குற ஒரு அற்புதமான ஸ்லோகம். தசாவதார சூஸ்திரமில் கண்ணனுடைய அவதார லீலைகளை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு அதுக்கான விளக்கமும் ரொம்ப விசேஷமாக இருந்தது. தேங்க்யூ வெரி மச் டு வருண் ஸ்ரீவத்சன். இதைத் தொடர்ந்து திருக்கண்ணமங்கை திவ்ய தேசத்துடைய சிறப்புகள், ஸ்தல புராணம், இது எல்லாத்தையும் தான் நம்ம கேட்க போகிறோம். ஸ்ரீமதி ராதா பத்மநாபன் அவர்கள் நம்மளுக்கு இப்போ திருக்கண்ணமங்கை பற்றி ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறா. நம்ம எல்லாரும் இப்போ அதை கேட்கலாம். ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோவில். இது திருக்கண்ணமங்கையூரில் அமைந்துள்ள விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவிலாகும். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். மேலும் இத்தலம் 12 ஆழ்வார்களால் போற்றப்படுகிறது. இது பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்களில் ஒன்றாகும். கண்ணன் என்பது விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணரை குறிக்கிறது. ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோவில் 5 அடுக்கு ராஜகோபுரம் மற்றும் ஒரு பெரிய கோவில் வளாகம் அமைந்துள்ளது. விமானம், மண்டபம், ஆரண்யம், தீர்த்தம், க்ஷேத்திரம், நதி மற்றும் நகரம் போன்ற 7 கூறுகளை குறிக்கும் இந்த ஆலயம் சப்தாமிருத கஷேத்திரம் என்றும் கூறப்படுகிறது. கோவிலின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம். ஒருமுறை சந்திரன் குருவின் மனைவியான தாராவுடன் உறவு கொண்டார். குரு அவரை சபித்து விட்டார். அவர் கடும் தவம் செய்து பக்தவத்சல பெருமாளிடம் வேண்டினார். திருக்கண்ணமங்கையில் உள்ள புஷ்கரணியில் புனித நீராடி சந்திரன் சாப விமோசனம் பெற்றார். இக்கோவிலில் உள்ள பக்தவத்சல பெருமாளுக்கு 4 திசைகளிலும் இருந்து சிவபெருமான் பாதுகாப்பதாக ஒரு கதை உள்ளது. மகாபாரத காலத்தில் ரோமாச மகரிஷி என்ற ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். நளன் என்ற மன்னனின் கதையை பாண்டவர்களுக்கு விளக்கி சனி கிரகத்தின் அம்சங்களை தெளிவுபடுத்தினார். தாயார் சன்னதியில் மிகவும் பழமையான ஒரு தேனீக்கூடு உள்ளது. பெரிய ரிஷிகளும் யோகிகளும் அவர்கள் கடவுளை விட்டு செல்வதை தாங்க முடியாமல் தங்களை தேனீக்களாக மாற்றிக்கொண்டு எப்போதும் அவருடைய சகவாசத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கோயிலின் பெயர்களுக்கு பின்னால் உள்ள வரலாறு. மகாலட்சுமி தேவி இக்கோவிலின் ஸ்ரீமண்டபத்தில் தவம் செய்து புஷ்கரணியில் நீராடிவிட்டு பக்தவத்சல பெருமாளுக்கு கை கொடுத்தார். எனவே அவள் அபிஷேகவல்லி என்றும் இந்த இடம் லக்ஷ்மி வனம் என்றும் அழைக்கப்படுகிறது. நமது மனித ஆத்மா ஜீவாத்மா என்றும் கடவுளின் ஆத்மா பரமாத்மா என்றும் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பரமாத்மா மறைவான நிலையில் உள்ளது. இதை விளக்கி ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவுடன் தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்ட பக்தவத்சல பெருமாள் தனது ஆன்மாவை மாற்றி ஜீவாத்மாவிற்கு தருகிறார். எனவே கடவுள் தனது ஆன்மாவை தனது சீடர்களுடன் கலந்ததால் அவர் பக்தரவி பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். அனைவருக்கும் தெரியும், கிருஷ்ணர் எப்போதும் கோகுலத்தில் பெண்களான கோபிகா ஸ்திரீகளின் குழுவால் சூழப்பட்டிருப்பார். ஆனால் இத்தலத்தில் மட்டும் மகாலட்சுமியின் கடும் தவம் காரணமாக அவரது மனைவி, அதாவது திருக்கண்ணமங்கையுடன் கைகோர்த்து காணப்படுகிறார். கோவிலின் முக்கிய திருவிழாக்கள். ஏப்ரல் மே மாதங்களில் சித்ரா பௌர்ணமி தினத்தை தொடர்ந்து 10 நாள் திருவிழா இந்த கோவிலின் முக்கிய திருவிழாவாகும். மேலும் இங்கு ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தலத்தில் குறைந்தபட்சம் ஒரு இரவு தங்கும் பக்தர்கள் முக்தி அடைந்து மறுபிறவியில் இருந்து விடுபடுவார்கள் என்றும் இக்கோயிலின் தலபுராணம் கூறுகிறது. இந்த கஷேத்திரத்தின் மூலவர் பக்தவத்சல பெருமாள். இவரை பக்தரவி பெருமாள் என்றும் அழைப்பர். மூலவர் கிழக்கு நோக்கிய நின்ற நிலையில் அருள் பாலிக்கிறார்.
வருண பகவானுக்கும் ரோமச முனிவருக்கும் பிரத்யக்ஷம் இந்த தலத்தில் காணப்படும் தாயார் அபிஷேக வள்ளி. ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோயில் காலை 7:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். எப்படி செல்வது? ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோயில் திருவாரூரில் இருந்து கும்பகோணம் மார்க்கத்தில் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கும்பகோணத்தில் இருந்து 25 மைல் தொலைவில் மற்றும் திருவரையில் இருந்து 15 மைல் தொலைவில் உள்ளது. தேங்க்யூ வெரி மச் டு ஸ்ரீமதி ராதா பத்மநாபன். திருக்கண்ணமங்கை திவ்ய தேசத்தை பற்றி ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு, அந்த பக்தவத்சல பெருமாளுடைய அனுகிரகம் உங்கள் கூட எப்பயுமே இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், இன்னைக்கு மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் முதல்ல சுவாமி தேசிகன் அருளி செய்த தசாவதார சூஸ்திரத்தில் கண்ணன் அவதார லீலைகளை பற்றி தெரிஞ்சுங்கள். அதுக்கப்புறம் திருக்கண்ணமங்கை திவ்ய தேசத்தை பற்றி தெரிஞ்சுங்கள். இது எல்லாமே நீங்கள் எல்லாரும் நன்னா ரசிப்பீள் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நாளைக்கு மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வரப்போகுது அதை தெரிஞ்சுக்கணுன்னா எல்லாரும் காத்துருங்கோ. அது மட்டும் இல்லாமல் தினம் கார்த்தால மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சி நடந்துட்டு வந்துட்டுருக்கு. திருப்பாவை பாசுரம், அதுக்கான விளக்கம் மற்றும் திவ்ய தேச வைபவமும் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. எல்லாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கோ. இதெல்லாம் பார்க்கணுன்னா எல்லாரும் மறக்காமல் கதவிருக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் நாளை காலை கதவிருக்ஷாவின் மார்கழி மலர் திருப்பாவையின் திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.